திருப்பூரில் வீட்டு மாடியில் தண்ணீர் தொட்டிகளை வித்தியாசமான வடிவமைப்புகளில் அமைக்கும் வழக்கம் அதிகரித்து வருகிறது. படியூர் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் வீடு கட்டும்போது விமானம் உள்ளிட்ட வித்தியாசமான தொட்டிகளை வீட்டு உரிமையாளரின் ஒப்புதலுடன் மாடியில் அமைத்து அசத்துகிறார். விமானத்தின் இறக்கைகள் முதல் அதன் இறக்கை விளக்குகள் வரை அனைத்தும் தத்ரூபமாக அமைக்கப்பட்டு காண்போரை வியந்து ரசிக்க வைக்கிறது. ஹெலிகாப்டர் வடிவ தண்ணீர் தொட்டியில் அதன் சுழலும் இறக்கையும் அதன் வசீகர அழகும் அந்த வீடு தங்கள் வீட்டு தனி அடையாளமாகவே மாறிவிட்டதாக அதன் உரிமையாளர்கள் கூறுகின்றனர். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நாளா ஒரு ஐடியா இருக்கு, ஏதாவது டிஃப்ரெண்டா வீட்டுக்கு மேல ஏதாவது ஒன்று வைக்கணும், ஒரு தனித்துவமா தெரியணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க அண்ணன்ட்ட சொல்லும் போது என் ஹஸ்பண்டும் அண்ணனும் ஒரு நாள் மேல நிற்கும் போது ஒரு ஹெலிகாப்டர் வந்தனால சரி ஹெலிகாப்டரே வைக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணி அந்த அண்ணன் சர்ப்ரைஸா எங்களுக்கு அழகா இந்த ஹெலிகாப்டர் செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த ஹெலிகாப்டர் வச்சது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அடையாளமா இருக்கு. எல்லாருமே வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் ஆட்டோல சொல்லும் போது கோம்பத்தோட்டம் ஹெலிகாப்டர் வீடுன்னு சொன்னா சீக்கிரம் நாங்க வந்துடுறோம்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கட்டடக் கலைஞர் பழனிசாமியின் திறமையில் உருவான வித்தியாசமான கப்பல்கள் ஒரு அழகென்றால், மொட்டை மாடியில் நிற்கும் நீல நிற வேன் இன்னொரு அழகு. அழகான தோற்றத்துடன் ஆச்சரியப்பட வைக்கும் வேனின் தோற்றம் பலரையும் கவனிக்க வைக்கிறது. வெள்ளை நிறத்தில் நீளமாக நின்று அசத்தும் வந்தே பாரத் ரயில் பழனிசாமியின் மற்றொரு கைவண்ணமாக அந்த வீட்டு உரிமையாளருக்கு பெயர் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. வந்தே பாரத் ரயில் தண்ணீர் தொட்டியில் உள்ள ரயில் கதவு திறக்கும்படியாக அமைக்கப்பட்டிருப்பது ஆச்சரியம். விதவிதமாக வீட்டு மாடிகளை அலங்கரிக்கும் பழனிசாமியின் அடுத்த படைப்பாக ஆபரேஷன் சிந்தூர் பாணி தொட்டி தயாராகி வருகிறது. ஒன்று செய்யும் போது மறுபடியும் அதை மீண்டும் மீண்டும் ஒவ்வொன்று ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணலான்னு ஒரு ஆசை வந்து ஒவ்வொன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். படகுங், போட்டுங், தோனி, வந்தே பாரத் ட்ரெயினுங், காருங், வெல்ஃபேர் காரு, கொடைங், வேர்ல்டு கப்புங், அடுத்தது ஆப்ரேஷன் சிந்தூருங். இந்தியா துபாய் இடையே ஒரு போக்குவரத்து ஒன்று பண்ணுறாங்க, அது ஒன்று. 2 ஆப்ஷன் எடுத்தது இருக்குங்க. வீட்டு மொட்டை மாடியில் குறிபார்த்து பாய தயாராக நிற்கும் ஏவுகணை, வெயில் மழைக்கு காத்திருக்கும் ஒற்றை குடை, கிரிக்கெட் விசிறிகளை கவரும் ஸ்டெம்புகள், பேட் மற்றும் பால் என நீளும் படைப்புகளில் நாட்டின் அடையாளமான அசோக சக்கரமும் இருக்கிறது. அடையாள பெயர்களாக இவை மாறுவதால் திருப்பூரில் வீடு கட்டும் உரிமையாளர்களும் இப்போது புதிதாக ஏதாவது ஒரு படைப்பை தமது வீட்டில் அமைக்க ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.